துபாய், பாலி மற்றும் பாங்காக் ஆகிய இடங்களுக்கு செல்லவே இந்தியர்கள் அதிகம் விருப்பம் காட்டியதாக ஓயோ நிறுவனத்தின் பயண அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களில் விசா எளிதாக கிடைக்கும் இடங்களுக்கு இந்தியர்கள் அதிகமாக பயணங்களை திட்டமிட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பயணங்களுக்காக செய்யப்பட்ட 20,000 புக்கிங்களை ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ள ஓயோ, துபாய்க்கு குடும்பத்தோடு அதிகளவு சென்றிருப்பது தெரியவந்துள்ளது. அதேபோல புதுமண தம்பதிகள் பாலிக்கு அதிகளவில் சென்றிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமான பாரதி ஏர்டெல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனமான பெர்ப்ளெக்சிட்டியுடன் ஒரு புதிய கூட்டணியை அறிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஏர்டெல் தனது 36 கோடி வாடிக்கையாளர்களுக்கு 12 மாதங்களுக்கான பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ சந்தாவை இலவசமாக வழங்க உள்ளது. ஆண்டுக்கு சுமார் 17,000 ரூபாய் மதிப்புள்ள ப்ரோ பிரீமியம் சேவை ஏர்டெல் மொபைல், வைஃபை மற்றும் டிடிஎச் வாடிக்கையாளர்களுக்கு எந்த கூடுதல் கட்டணமும் இன்றி கிடைக்கும். இந்த கூட்டணியின் மூலம் நிகழ்நேர, துல்லியமான மற்றும் ஆழமான தகவல்களை வழங்கும் சக்தி வாய்ந்த AI கருவியை அணுகலாம். ஏர்டெல் பயனர்கள் தங்கள் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் பகுதியில் உள்நுழைந்து இந்த சலுகையை பெறலாம். பெர்ப்ளெக்சிட்டி 2022இல் நிறுவப்பட்ட ஒரு AI பதிலளிப்பு இயந்திரமாகும். இது துல்லியமான பதில்களை வழங்குவதோடு ஆழமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா, அவரது மனைவி மிச்சல் ஒபாமா இருவரும் விவாகரத்து பெறப்போவதாக பரவிய தகவல் உண்மையில்லை, புரளி என்று இருவரும் ஒன்றாக தோன்றி உறுதி செய்துள்ளனர். சில நாட்களாக பொது நிகழ்ச்சிகளில் இருவரும் ஒன்றாக பங்கேற்காத நிலையில் இந்த விவாகரத்து புரளி விஸ்வரூபம் எடுத்திருந்தது. இந்நிலையில்தான் மிச்சல் ஒபாமா தன்னுடைய சகோதரருடன் இணைந்து நடத்தும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியின் போது ஒபாமாவும் தோன்றி பேசினார். இல்லற வாழ்வில் இன்ப துன்பங்களை மட்டுமல்ல, உடல் எடையையும் ஒரு சேர வளர்க்கின்றனர். தம்பதியர் பலர் ஒன்றாய் சேர்ந்து உணவருந்தும் தம்பதியர் குறித்த ஆய்வில் இந்த விஷயம் தெரியவந்திருக்கிறது. ஒரே நேரத்தில் ஒரே வகையான உணவை உண்பதால் தம்பதியர் பலருக்கு ஒரு சேர உடல் பருமனாகிறது. நாடு முழுவதும் 52,737 தம்பதியரிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் உடல் பருமன் குறித்து விவரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. டெல்லி, கோவா, கேரளா, மணிப்பூர், ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் இந்த எண்ணிக்கை அதிகம் உள்ளது. சூப்பர்மேன் திரைப்பட கதாபாத்திரம் உலகெங்கும் பிரபலம். இந்நிலையில் இனி சூப்பர் கேர்ள் திரைப்படமும் வெளியாக உள்ளது. சூப்பர் கேர்ள் தி விமன் ஆஃப் டுமோரா என்ற பெயரிலான இப்படம் அடுத்த ஆண்டு வெளியாக உள்ளது. தற்போது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் சூப்பர்மேன் படத்தை இயக்கியுள்ள ஜேம்ஸ் கன் சூப்பர் கேர்ள் படத்தையும் இயக்குகிறார். மில்லி அல்காக் சூப்பர் கேர்ளாக நடிக்கிறார். இப்படத்தின் டீசர் போஸ்டர் தற்போது வெளியாகியுள்ளது. அதிரடிக்கு பெயர் பெற்ற வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த பிரபல கிரிக்கெட் வீரர் ஆண்ட்ரே ரசல்ஸ் தனது 15 ஆண்டுகால கிரிக்கெட் பயணத்திற்கு ஓய்வு கொடுக்க முடிவு செய்துள்ளார். வரும் 22ஆம் தேதி நடைபெறும் ஆஸ்திரேலிய அணியுடனான 2வது T20 போட்டியின் போது ஓய்வு பெறப்போவதாக அவர் அறிவித்துள்ளார். 37 வயதாகும் ரசல் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக 84 T20 போட்டிகள், 56 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளார். ஒரே ஒரு சர்வதேச டெஸ்ட் போட்டியிலும் ஆண்ட்ரே ரசல்ஸ் விளையாடியிருக்கிறார். விண்வெளியில் ஒரு கோள் மண்டலம் உருவாவதை சர்வதேச விஞ்ஞானிகள் முதல் முறையாக கண்டறிந்துள்ளனர். HOPS 315 என்ற சூரியனை போன்ற இளம் நட்சத்திரத்தை சுற்றி கோள்கள் உருவாகும் தொடக்க நிலையான சூடான தாதுக்கள் குவியும் நிகழ்வை அவர்கள் கண்டனர். இந்த நட்சத்திரம் நாம் வசிக்கும் பூமியிலிருந்து 1300 ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது. ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி உள்ளிட்ட கருவிகளின் மூலம் இந்த அரிய கண்டுபிடிப்பு நிகழ்ந்திருக்கிறது. இது நமது சூரிய குடும்பம் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு உருவானது என்பதை புரிந்து கொள்ள உதவும் முக்கிய தகவல்களை அளிப்பதாக இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள அறிவியலாளர்கள் கூறுகின்றனர். ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் அரிய வகை மேமட்டஸ் மேகங்கள் தென்பட்டன. இந்த விசித்திரமான மேகங்களின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இந்த வகை மேகங்கள் வெப்ப அலைகளுக்கு பிறகு தோன்றும் என்றும், ஆலங்கட்டி மழை, கனமழை மற்றும் பலத்த காற்று வருவதற்கான அறிகுறியாக இவை கருதப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக் நாட்டின் மேற்கு பகுதியில் நிகழ்ந்த தீ விபத்தில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 61 பேர் உயிரிழந்தனர். வாசித் மாகாணத்தில் கடந்த வாரம் திறக்கப்பட்ட ஷாப்பிங் மாலில் இவ்விபத்து நேரிட்டுள்ளது. புகை மூட்டத்தில் மூச்சு திணறி இறந்தவர்களே அதிகம் என்று தீயணைப்பு படையினர் தெரிவித்தனர். கட்டிட வடிவமைப்பு மோசமாக இருந்தது இறப்புகள் அதிகரிக்க காரணம் என்றும் உள்ளூர் அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். பொருளாதார மீட்சிக்கான திட்டங்களை தற்போதைய அரசு மாற்றியமைத்தால் இலங்கை மீண்டும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் என்று அந்நாட்டின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார்.
கொழும்புவில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் பொருளாதார மீட்சிக்காக தான் கொண்டு வந்த திட்டமே சிறந்தது என தெரிவித்தார். அரசியல் காரணங்களுக்காக அந்த திட்டத்தில் மாற்றங்களை செய்தால் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்றும் ரணில் குறிப்பிட்டார். சாம்சங் தலைவர் JY லீயை முறைகேடு குற்றச்சாட்டிலிருந்து தென்கொரிய உச்சநீதிமன்றம் விடுவித்துள்ளது. நிறுவனத்தின் கணக்குகளில் முறைகேடு செய்ததாகவும் நிறுவனங்கள் இணைப்பில் பங்குகள் விலையை செயற்கையாக உயர்த்தியதாகவும் கூறி சாம்சங் தலைவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதில் கீழ் நீதிமன்றங்கள் நிரபராதி என தீர்ப்பளித்திருந்த நிலையில் அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டதில் அதிலும் சாம்சங் தலைவருக்கு சாதகமான தீர்ப்பு வந்துள்ளது. உலக ஸ்மார்ட் போன் சந்தையில் சாம்சங்கிற்கு போட்டி வலுத்து வரும் நிலையில் இத்தீர்ப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. பீகாரில் ஒரே நாளில் மின்னல் தாக்கி 19 பேர் உயிரிழந்திருக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிகபட்சமாக நாலந்தாவில் 5 பேர், வைஷாலியில் 4 பேர், பங்கா மற்றும் பாட்னாவில் தலா 2 பேர் என 11 மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மின்னல் தாக்கி 19 பேர் உயிரிழந்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளார். பீகாரில் மதுவிலக்கு சட்டத்தால் பனை மரங்கள் அதிகளவில் வெட்டப்பட்டுள்ளன. இதனால் அங்கு மின்னல் தாக்கி உயிரிழக்கும் நிகழ்வு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவரை பிரதமராக அறிவிக்க பாஜகவுக்கு உகந்த நேரம் நெருங்கியிருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடிக்கு 75 வயதாக உள்ளதால் அவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவது குறித்து RSS தலைவர் மோகன் பகவத் சமிகை அளித்துள்ளார் என சித்தராமையா கூறியுள்ளார். மோடிக்கு பதில் பட்டியலினத்தவரை அமர வைக்க பாஜகவுக்கு இது சிறந்த வாய்ப்பு என சித்தராமையா கூறினார். பட்டியலினத்தவராக மல்லிகார்ஜுன கார்கேவை பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் அறிவிக்குமா என கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா கேட்டிருந்தார். அதுகுறித்து சித்தராமையாவிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு பாஜக பட்டியலினத்தவரை பிரதமராக அறிவுறுத்தினார். பீகார் மாநிலத்தில் 125 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பீகாரில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு சலுகை அறிவிப்புகளை முதல்வர் நிதிஷ்குமார் வெளியிட்டு வருகிறார். இதில் தற்போது 1,67,00,000 வீடுகளுக்கு முதல் 125 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பீகார் தேர்தலில் தங்கள் கட்சி வென்றால் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தேஜஸ்வி யாதவ் கூறியிருந்த நிலையில் தற்போது 125 யூனிட் இலவச மின்சார அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. திருவள்ளூரில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட நபர் ஆந்திராவைச் சேர்ந்தவரா அல்லது வட மாநிலத்தவரா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆந்திர எல்லையோர பகுதிகளான தடா, சூலூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருவள்ளூரில் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு சென்ற சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவகாசி அருகே அரசு பள்ளி ஆசிரியரின் மீது மது பாட்டிலால் தாக்குதல் நடத்திய +2 மாணவர்கள் 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 2 மாணவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவர்கள் பள்ளிக்கு மது அருந்தி வந்ததாகவும் அதை கண்டித்ததால் ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தாக்கப்பட்டதை கண்டித்து பாதுகாப்பு வழங்க கோரி சக ஆசிரியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி ஆசிரியர்களை பணிக்கு திரும்பி அனுப்பினர். கேரளாவில் தீரா நோய்வாய்ப்பட்டு அல்லது மோசமாக காயமடைந்து சிரமப்படும் தெருநாய்களை கருணை கொலை செய்ய அம்மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. தெருநாய்களால் ராபிஸ் உள்ளிட்ட நோய் பாதிப்புகள் ஏற்படும் நிலையில் அம்மாநில அரசு இந்த முடிவுக்கு வந்துள்ளது. தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது குறித்து அமைச்சர்கள் ராஜேஷ் மற்றும் சிஞ்சுராணி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முடிவில் நோய் பாதிப்புகளுக்கு ஆளாகியுள்ள தெருநாய்களை கருணை கொலை செய்ய அனுமதிப்பது உள்ளிட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி கடுமையான காயங்கள், நோய் பரப்பும் ஆபத்துகளுடன் சுற்றித் திரியும் நாய்களை கருணை கொலை செய்ய புதிய விதி வழிவகுக்கிறது. இதற்காக விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு வாகனம் கேரள மாநிலம் முழுக்க கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தினமும் நாய்களுக்கு கருத்தடை செய்யும் பணியில் 152 வாகனங்கள் ஈடுபடும் என்றும் அமைச்சர் ராஜேஷ் குறிப்பிட்டுள்ளார். இந்த வாகனங்கள் ஒவ்வொன்றும் 28 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராஜேஷ் தெரிவித்தார்.
கடந்த ஆண்டு அமைக்கப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு 11 மாதங்களில் 1411 வழக்குகளில் 3778 பேரை கைது செய்துள்ளதாக சென்னை காவல்துறை ஆணையர் அருண் கூறியுள்ளார். மொத்தம் 2534 கிலோ கஞ்சா மற்றும் 67 கிலோ உயர் ரக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 61627 போதை மாத்திரைகளும் சிக்கியுள்ளன. 84 போதைப் பொருள் வலைப்பின்னல்கள் கண்டறியப்பட்டு 534 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், வெளிநாட்டினர் மற்றும் காவல்துறையை சேர்ந்த 5 பேரும் அடங்குவர். 2 மெத் போதைப்பொருள் தயாரிப்பு ஆய்வகங்களும் அழிக்கப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை ஆணையர் தெரிவித்தார். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் வெளியிட்டுள்ள புதிய 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் முகலாயர் கால வரலாறு குறித்த குறிப்புகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் NCERT விளக்கமளித்துள்ளது. வரலாற்றின் 2 காலம் குறித்த குறிப்பு மாணவர்களின் பரந்த புரிதலுக்காகவும் தவறான புரிதலை தவிர்க்கவும் சேர்க்கப்பட்டதாக கூறியுள்ளது. இப்புத்தகத்தில் வழங்கப்பட்ட அனைத்து உண்மைகளும் நன்கு அறியப்பட்ட கல்வி ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டவை எனவும் NCERT தெரிவித்துள்ளது. அல்பேனிய நாட்டில் ஏரிக்குள் பழமையான குடியிருப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. 8000 ஆண்டுக்கு முந்தையதாக கருதப்படும் இக்குடியிருப்பு பகுதி ஐரோப்பாவின் மிக பழமையான குடியிருப்பு பகுதி என தொல்லியல் துறையினர் கணித்துள்ளனர். தரை மட்டத்திலிருந்து 3 மீட்டர் ஆழத்தில் வீட்டு உபயோகப் பொருட்களுடன் விலங்குகளின் எலும்புகளும் கிடைத்துள்ளன. இப்பகுதியில் வாழ்ந்த மக்கள்தான் ஐரோப்பாவின் பிற பகுதிகளுக்கு வேளாண்மையை எடுத்துச் சென்றிருக்க கூடும் என்றும் நிபுணர்கள் யூகிக்கின்றனர். ஓரிட் என்ற பெயர் கொண்ட இந்த ஏரி 10 லட்சம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கருதப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் நைனா நாகேந்திரனுக்காக தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது உறுதியாகியுள்ளதாக CBCID சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதான ஹவாலா தரகர் சூரஜின் ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது CBCID பாஜக நிர்வாகி கோவர்தன் தனது ஓட்டுநர் விக்னேஷ் மூலமாக சூரஜிடம் தங்கக் கட்டிகளை வழங்கியதாக கூறியது. அதற்கு பதிலாக சூரஜ் 97,92,200 வழங்கியதாகவும் கூறியது. பாஜக நிர்வாகிகளான SR சேகர், கேசவ விநாயகம் உள்ளிட்டோர் நைனா நாகேந்திரனுக்காக நாடாளுமன்ற தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்ய உதவியது கால் டேட்டா ரெக்கார்ட் மூலம் உறுதியாகியுள்ளதாகவும் கூறியது. இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டம் வரும் 19ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெறும் என ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். இதில் 21ஆம் தேதி தொடங்கவுள்ள நாடாளுமன்ற தொடரில் எழுப்ப வேண்டிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம், அமெரிக்கா அளித்து வரும் நெருக்கடிகளுக்கு இந்தியாவின் பதில் உள்ளிட்ட அம்சங்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படும் என தெரிகிறது. பாஜக அதிமுக கூட்டணியால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அச்சத்தில் உறைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாஜக எதிர்ப்பு என்ற கண்கட்டு வித்தை மூலம் கூட்டணி கட்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் திட்டம் தீட்டி வருவதாக விமர்சித்துள்ளார். திமுகவில் இணையவில்லை என்றால் 1000 ரூபாய் உரிமைத் தொகை கிடைக்காது என வீடு வீடாக சென்று பொதுமக்களை அக்கட்சியினர் மிரட்டுவதாக செய்திகள் வெளிவருவதாக எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். திமுகவுக்கு தக்க பதிலடி கொடுத்து பாடம் கற்பிக்க சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருப்பதாகவும் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடைபெறும் போது ஆதார் மற்றும் ரேஷன் அட்டைகளை ஆவணங்களாக ஏற்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்திடம் திமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் NR இளங்கோ, TM செல்வகணபதி, தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் டெல்லியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்தனர். அப்போது அவர்கள் இறந்தவர்களின் பெயரை வாக்காளர் பட்டியலிலிருந்து விரைவாக நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். நாங்கள் வலியுறுத்தியது ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் முக்கிய ஆவணங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். ஆனால் தேர்தல் ஆணையத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதனால் அது குறித்து கருத்து சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிவுகள் எண்ணும் போது தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கையை அறிவித்து பிறகுதான் EVM மிஷின்களுடைய கடைசி 2 சுற்றுக்களை எண்ண வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். அதையும் தாங்கள் பரிசீலனை செய்து நல்ல முடிவாக சொல்லுவதாக கூறியிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சுமார் 1000 பேர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். திமுக, விடுதலை சிறுத்தைகள், பாமக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து இணைந்தவர்களை சால்வை அணிவித்து எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார். பின்னர் அவர்களுடன் குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டார்.
மதுரை கீரைத்துறையில் ஆயுதப்படை காவலர் லட்சுமணன் குடியிருப்பு பகுதிகளில் மதுபோதையில் அலைந்து பெண்களை பாலியல் ரீதியாக சீண்டுவதாகவும் தவறான வார்த்தைகள் பேசி தொந்தரவு செய்வதாகவும் பலர் புகார் தெரிவித்துள்ளனர். கூலி தொழிலாளி வடிவேலுவின் மனைவி நந்தினியிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் அதை எதிர்த்த கணவரை கருங்கல் சாவி கொண்டு முகத்தில் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட நந்தினி மற்றும் பல குடியிருப்பு பெண்கள் கீரைத்துறை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க முயன்றபோது காவலர்கள் தங்களையே மிரட்டி வெற்றி வெள்ளைத்தாள்களில் கையொப்பம் வாங்கியதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் மண்டல காவல் ஆணையரை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுக்க கோரினர். சம்பந்தப்பட்ட காவலர் லட்சுமணன் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருவதாக மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் விளக்கம் அளித்தார். இமாச்சல பிரதேசத்தில் மண்டி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் பலத்த மழை பெய்துள்ளது. இந்த மழையின் காரணமாக ஹனோகி மாதா கோவிலுக்கு அருகே உள்ள ஜோகினி அருவியில் பிரமிக்க வைக்கும் விதமாக நீர் பெருக்கெடுத்து கொட்டுகிறது. ஜோகினி நீர்வீழ்ச்சி இமாச்சல பிரதேசத்தின் மனாலிக்கு அருகே உள்ள ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும். நீர்வீழ்ச்சிக்கும் சுற்றியுள்ள இயற்கை அழகுக்கும் பெயர் பெற்றது. கேரள மாநிலம் திரிசூரில் பாரம்பரிய ஆணையூட்டு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. திரிசூர் வடக்குநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் பூரம் நிகழ்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஆடி மாதத்தில் யானைகளுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் அவற்றுக்கு உணவு ஊட்டும் ஆணையூட்டு நிகழ்ச்சி நடைபெறும். அந்த வகையில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட யானைகளுக்கு உணவு ஊட்டப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் கடும் கனமழையால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அம்மாகாணத்தில் பல்வேறு பகுதிகளில் மழைக்கால அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் பிறப்பிக்கும் பாதுகாப்பு உத்தரவுகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று அம்மாகாண முதல்வர் மரியம் நவாஸ் தெரிவித்துள்ளார். ராணுவ உதவியுடன் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். பாகிஸ்தானில் கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் பல்வேறு மாகாணங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் இதுவரையில் 180க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப், கைபர் பக்துன்கா மற்றும் பலுச்சிஸ்தான் மாகாணங்களில் கனமழை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. It's Hindi to be national language. It is a national language. What is there to pitch? Obviously, it is a national language. இந்தி தான் தேசிய மொழி, இதில் என்ன சந்தேகம் என ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி இந்திக்கு ஆதரவாக பேசுவது போன்ற வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. ஆனால் இது AI மூலம் உருவாக்கப்பட்ட போலி வீடியோ என்பது தெரியவந்துள்ளது. உண்மையில் ஜெகன்மோகன் ரெட்டி இந்திக்கு எதிராகவே கருத்து தெரிவித்திருந்தார். அதை மாற்றி அவர் இந்திக்கு ஆதரவாக பேசியது போல AI மூலம் வீடியோ வெளியிட்டுள்ளனர். ஜெகன்மோகன் ரெட்டி உண்மையில் பேசியது யாதெனில், இந்தியா அடுத்த கட்டத்திற்கு முன்னேற வேண்டுமென்றால் நாடு முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் ஆங்கிலம் முதன்மை மொழியாக மாற்றப்பட வேண்டும். ஆங்கிலம்தான் உலக மொழி. அரசு பள்ளி மாணவர்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளாவிட்டால் தற்போதைய போட்டி சூழலை எதிர்கொள்ள முடியாது. விருப்பப்படுபவர் இந்தி கற்றுக்கொள்ளலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் கல்வி மொழி ஆங்கிலமாகவே இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் இந்தி திணிப்பிற்கு தமிழ்நாடு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டியும் இந்திக்கு எதிராக வலுவாக கருத்து தெரிவித்திருப்பது பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது.